Hello friends, welcome to Korpanayankanpetti Blooming Petals. மழையே மழையே எங்கே விழுந்தாய்? மலைநான் குளத்தில் விழுந்தேன். மழை நீர் தேங்கி நிற்கும் சிறிய நீர்நிலை குளம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. மழையே மழையே எங்கே விழுந்தாய்? மலைநான் ஏரியில் விழுந்தேன். நிலத்தால் சூழப்பட்ட குளத்தை விட பெரிய நீர்பரப்பு ஏரி என்று அழைக்கப்படுகிறது. உப்பு நீர், நன்னீர் என்று இரு வகைகள் உள்ளன. நன்றி. மழையே மழையே எங்கே விழுந்தாய்? மலைநான் கடலில் விழுந்தேன். பெருங்கடல் விட பரப்பு குறைவான நீர்பரப்பு கடல் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. மழையே மழையே எங்கே விழுந்தாய்? மலைநான் நிலத்தடி நீரில் விழுந்தேன். பூமியால் உறிஞ்சப்பட்டு நிலத்தின் கீழ் சேமிக்கப்படும் நீர் நிலத்தடி நீர் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. மழையே மழையே எங்கே விழுந்தாய்? மலைநான் வளைகுடாவில் விழுந்தேன். முச்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட குறுகிய கடல் பகுதி ஆகும். நன்றி. மழையே மழையே எங்கே விழுந்தாய்? மலைநான் உப்புகளில் இருந்தும் கடலில் இருந்து பிரிந்த ஆழம் கிடான பகுதியில் உருவாக்கும் உப்பு நீர் ஏரி என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. மழையே மழையே எங்கே விழுந்தாய்? மலைநான் நீர்வீழ்ச்சியில் விழுந்தேன். மலையின் உயரமான பகுதியிலிருந்து கீழே விழும் நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. மழையே மழையே எங்கே விழுந்தாய்? மலைநான் விரிகுடாவில் விழுந்தேன். உட்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய கடல் பகுதியின் விரிகுடா என்று அழைக்கப்படுகிறேன். நன்றி. மழையே மழையே எங்கே விழுந்தாய்? மலைநான் ஓடையில் விழுந்தேன். சிறிய அளவில் ஓடும் நீர் ஓடை என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. மழையே மழையே எங்கே விழுந்தாய்? மலைநான் நாரில் விழுந்தேன். மலைகளில் உற்பத்தியாகி கடலிலோ பெருங்கடலிலோ கலக்கும் நன்னீரை கொண்ட நீரோடை ஆறு என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. மழையே மழையே எங்கே விழுந்தாய்? மலைநான் ஊற்று நீரில் விழுந்தேன். அதிக அளவு காரணமாக நிலத்தடியில் இருந்து தானாக புவியின் மேற்பரப்பை வந்தடையும் நீர் ஊற்று நீர் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. மழையே மழையே எங்கே விழுந்தாய்? மலைநான் நீர்ச்சந்தியில் விழுந்தேன். இரண்டு மிகப்பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் உரிய நீர்ப்பரப்பு நீர்ச்சந்தி என அழைக்கப்படுகிறது. நன்றி. மழையே மழையே எங்கே விழுந்தாய்? மலைநான் பெருங்கடலில் விழுவேன். கண்டங்களை பிரிக்கக்கூடிய கடலை விட பெரிய உப்பு நீர்ப்பரப்பு பெருங்கடல் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி. வணக்கம்.